ஹாய் வெஸ்டீஜியன்ஸ், எல்லாருமே நாம வெஸ்டீஜியன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் சொல்ற வேர்ட் அப்படிங்கிறது ஆள் மனசுல வந்து புரியாது. இந்த பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் வந்து ரீச் பண்ணணும்னா நம்ம ஒரு கிணற வந்து தாண்டின மாதிரி, சரிங்களா? ஒரு முழு கிணறையுமே வந்து தாண்டின மாதிரி. அதை வந்து இங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா வந்து நிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வேணும். எனக்கு ஏஜ் வந்து 45. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இங்கே நம்மளுக்கு ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு +1 இன்கம்ப்ளீட்டட், சரிங்களா? படிக்கும்போது இதே ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஜாயின் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு டிகிரியும் நமக்கு தேவையில்லை. வெளியே நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பான நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபை வேணும். இதை நீங்க முடிச்சிருக்கணும், அப்பதான் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அந்த ஒரு சர்டிபிகேட்டோட போனாலுமே நமக்கு தேவையான இன்கம் வந்து கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இங்க வயசும் தேவையில்லை, நம்மளோட படிப்பும் வந்து இங்க தேவையில்லை. ஆல் பர்சன்ஸ் வந்து நம்மள ஃப்ரீயாவே அதுவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்றது இங்க பெருசு கிடையாது. ஃபுல்லா வந்து நம்ம இங்க கான்ஃபிடென்ட்டோட நின்று நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். இது வந்து என்னோட ஆரம்பம் தான். இனிமேதான் என்னோட ஃபயர் ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம அப்படியே உட்கார்ந்தோம்னா நம்ம என்ன இதுக்கு மேல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்மளால அடையவே முடியாது. அதுவும் ஆஸ் அ விமனா வந்து நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன் இதை சொல்றேன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வீட்டுல நான் சும்மா இருக்கேன், நீ வெளியில போனா உன்னால வெளியில போகவும் முடியாது, எதுவும் சம்பாதிக்கவும் முடியாது, அந்த சும்மா இருக்கேன் அப்படின்ற வார்த்தை தான் அவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னாரோ இல்ல என்ன மைண்ட் வச்சு சொன்னாரோ தெரியாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த வார்த்தையை வந்து நான் காதுல கேட்டுருவேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கோம், வெளியில வேலைக்கு போகல, அவங்க ஒருத்தங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்னாலையும் சம்பாதிக்க முடியும், நான் வீட்டுல இருந்தே சம்பாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்குள்ள வந்துச்சு. நான் வெளியில போய் என்னால ஆஃபர் தேட முடியல. ஷேர் சாட்ல தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த LTPலயே வந்து நமக்கு இதுல என்னென்ன வாய்ப்பு நமக்கு இருக்கு, நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலா வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, விமனா இங்க வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, அதுல காமிச்சிருந்தாங்க. ஸோ இங்க நாம வந்து நம்மளை இணைச்சுக்கிட்டா என்னையும் வந்து இங்க ஒரு அங்கீகாரப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வந்தது. ஸோ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். என்னோட அப்ளைன்னு வந்து எனக்கு ஏற்ற சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. என்னதான் நமக்கு ட்ரைனிங் அப்ளைன் சப்போர்ட் இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பா வேணும். நம்மளோட நம்பிக்கை இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நாம கண்டிப்பா சொல்றேன் ஜெயிக்கவே முடியாது, சரிங்களா? யாரு என்ன சொன்னாலும் நம்மளோட வேலையை கரெக்டா அந்த இடத்துல பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளை தேடி கண்டிப்பா வரும். அதுக்கு நானே எக்ஸாம்பிளா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என் வீட்டுக்காக வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் வர முடியல, இருந்தாலும் இன்னும் நான் ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது கண்டிப்பா அவர்கிட்ட நான் இந்த இடத்த பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னோட இன்கம் அவருக்கு தேவைப்படலை அப்படின்னாலுமே ஃபியூச்சர்ல என்னோட குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்களோட லைஃபை செட்டில் பண்றதுக்கு நான் இப்ப இருந்தே அவங்களுக்கு ஒரு
இங்க நான் பேஸ்மெண்ட் அப்படிங்கறத போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க வந்து தலைமுறை வருமானம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அந்த தலைமுறை வருமானம் என்னன்னா, நாம இங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போனதை நம்மளோட குழந்தைகள் பின்னால அவங்களுக்கு அவங்க படிக்கிறது மூலமா அவங்க என்ன வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது இப்ப உறுதி கிடையாது. ஆனா நம்ம பண்ற வேலையை அவங்களும் இங்க தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க உறுதியா இருக்கு. சோ எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணு கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்பவே வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு. சோ இதெல்லாமே வந்து நல்லா பண்ணலாம். ஆனா என் பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட். எனக்கு 2 பொண்ணுமே வந்து ரொம்ப சப்போர்ட். எனக்கு வந்து மொபைல்ல அதிகமா யூஸ் பண்ண தெரியாது. அவங்க தான் எனக்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு 2 பொண்ணுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். படிக்கிறாங்க காவியஸ்ரீ. இப்பவே எனக்கு இவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா போஸ்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அவங்க கிளாஸ்ல போயிட்டு அம்மா இது பண்றாங்க, இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு எனக்கு ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் செலுத்துறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நாளைக்கு தலைமுறை வருமானம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிசினஸ் மைண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? அவங்க என்னதான் டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு போனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரி அப்படிங்கறத அவங்க வாங்க முடியும். சோ நம்மளும் வந்து வீட்டுல குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். அவங்களுக்கும் இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நாளைக்கு என் பொண்ணு போற இடத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ஒரு பிசினஸ் விமனா அவங்களோட லைஃப் வந்து நல்லா ரன் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு டைம் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருமே வந்து கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இங்க நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் வரப்ப எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நல்லா மோட்டிவா பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஆனா இந்த பக்கம் இப்படி வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதே அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இதை பண்ணலாமா வேணாமா, நம்ம இன்வைட் பண்ண போறப்ப ரெஃபர் பண்ண போறப்ப எல்லாருமே முதல் சொல்றது எனக்கு வேண்டாம், இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து கேட்போம். சோ அந்த மைண்ட் செட் எல்லாமே வந்து தூக்கி போட்டுருங்க சரிங்களா? இங்க நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இல்லையா நம்ம வீட்டுல உட்காந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சோ எல்லாருமே ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டோட நீங்க ஒர்க் பண்ணுங்க. கிடைச்ச வாய்ப்பு வந்து யாருமே தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க நிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த வெற்றி வந்து கண்டிப்பா உங்களை தேடி வரும். அந்த வெற்றிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் உங்களை அந்த வெற்றி தேடி வரும். இல்ல என்னால முடியல அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்காது. So thank you, Vishnu. Thanks so much for the wonderful motivational speech. Thank you. And once more, new concept from the